இப்போ வந்துட்டு நான் ஏறிட்டேன். கோயம்புத்தூர். இன்றைக்கி இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4:30 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னா, நான் வந்து சென்னைக்கு போக போகிறேன். அஃப்கோர்ஸ் இது என்னோடய செமஸ்டர் லீவ். செமஸ்டர் லீவுங்கிறதுனால நான் என்னோடய மம்மி வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், சென்னைக்கு. அஃப்கோர்ஸ் என்னோடய ஸ்கூலில் இருந்தே நான் வந்து 11th-லையோ இல்லை 12th-லையோலாம் லீவ் விட்டால் நான் எப்பயுமே சென்னைக்கு தான் போவேன். அங்கே போய் ஒரு 2 to 3 வீக்ஸ் இருந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ திஸ் டைமும் அதே மாதிரி தான் நான் வந்து செமஸ்டர் லீவில் அங்கே போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டில் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் என்ன நடக்கும்னு தெரில. ஸோ நம்ம போய் பார்ப்போம் லைக் ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு. ட்ரெயின் லான்ச் ஆகி 1 இயருக்கு மேலே ஆச்சு. பட் ஸ்டில் நான் இப்போ தான் சென்னைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சதுனால நான் போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து 1 இயருக்கு அப்புறம் வந்தே பாரத் எப்படி இருக்குது, அந்த அப்போ சொன்ன அந்த இது இருக்கா, இல்லை இதே மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க. ஸோ மக்களே, இந்த காலையில் இவ்வளோ குளிரில் எப்படியோ வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அங்கேருந்து ட்ராயிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரெயினில் தனியாக போகிறது. ஸோ அந்த நர்வஸும் எனக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்தே பாரத் ட்ரெயின். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெளித்தோற்றமும் சரி, உள்ளேயுமே ரொம்ப க்ளீன் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. அண்ட் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளே போகிறதுக்கு. இப்போது கஷ்டப்பட்டு சீட்டை தேடி கண்டுபிடிச்சி ட்ரெயின்குள்ளே உட்காந்துட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது அந்த சீட் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கரெக்டான சீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி தான் எனக்கும். இது வந்து ட்ரெயினோட உள்ளே இருக்கக்கூடிய வேவ். உண்மையாகவே சொல்கிறேன், ட்ரெயின் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நம்ம கொடுத்த மணிக்கு வர்த்தாக இருந்துச்சு ட்ராவல். அது ரொம்ப சேஃபாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க. லைக் எனக்கு மெடல் வந்து கிடச்சிருக்கு. இட் வாஸ் ஆக்சுவலி நாட் ஓகே ஃபார் மீ. எனக்கு வந்து விண்டோ கிடச்சா நல்லா இருந்திருக்கும். பட் லெட் சி வாட் வில் ஹேப்பன். யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா எனக்கு விண்டோ கொடுத்துருங்க தான் கேட்கலான்னு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், the coach is very very clean and hygienic. ஸோ லைக் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கொடுத்த மணிக்கு வர்த்தாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுட் எந்த மாதிரி இருக்குது அண்ட் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வில் சி. எஸ், தேங்க்யூ. ட்ரெயின் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எடுக்க போகிறாங்க. நான் கோயம்புத்தூரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அவங்களோட சொந்த ஊரை விட்டு போகும்போது எங்கே போகிறதா இருந்தாலும் மிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அண்டு நியூஸ் பேப்பர் வந்துடுச்சு, அதையும் படிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அகெயின். ஏன்னா எனக்கு போரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு காஃபி மாதிரி கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் ஓகே. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்தாங்க. இது அவ்வளோலாம் ஓகேவா இல்லை. யா, பட் வந்து நம்ம பிஸ்கெட் வேணால் சாப்பிடலாம். பட் காஃபி எனக்கு எப்பயுமே ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், இந்த காலையில் வந்து எவ்வளோ அழகாக இந்த இயற்கை இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு நம்ம போகிறது.
எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட்லி நைட் டைம் தான் பண்ணுற சான்சஸ் இருக்கும். ஆனால் ஈவினிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது நம்மளோட கண்ணுக்கும் நம்மளோட மனசுக்கும் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நிறையா இடங்கள்ல எனக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக கூட இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது. அண்ட் இன்னும் நிறைய ட்ரெயின் ட்ராவல் நான் பண்ணணும், நிறையா இடத்துல விசிட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். அப்படியே வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாங்க. ப்ரெட் ஆம்லேட் அண்டு ஒரு வடை சொல்லியிருந்தேன், அது வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாட் பேட், சாப்பிடலாம் நம்ம. அப்புறம் என்னங்க, இந்த அழகான சீரீஸை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். நைட்டு சரியாக தூக்கம் இல்லாதனால கண்ணெலாம் சிவந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அதனால் நான் மறுபடியும் தூங்க போயிட்டேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்ச உடனே சென்னையும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, 6 மணிக்கு ஏறி 11:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டேன். ஸோ சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபைனலி காய்ஸ், நம்ம வந்து ஊர் சுற்றுறதுக்கு ஒஃபிஷியலாக கிளம்பிட்டோம். விச் மீன்ஸ் சும்மா நம்மளை வந்து கூப்பிட்டு போனாலே நம்ம வந்து ஜாலியாக போவோம். இப்போ வந்து நமக்கு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் அதுதான். அதனால் வந்துட்டு ஜாலியாக நான் வந்து கிளம்பிட்டேன் மம்மி கூட. எல்லாருமே நாங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கும் வந்துவிட்டோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரியும். அண்ட் கோயம்புத்தூரில் எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு கூட இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோட அப்டேட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாட் பேட். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய குஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கல. நீங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் வந்து கெபாப் வாங்கினோம் அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கினோம், இதெல்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வேஃபிள்ஸ் வாங்கினோம். வேஃபிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேஃபிள்ஸ்லாம் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கிண்டர் ஜாய் வேஃபிள் ரொம்ப பிடிச்சது. நான் அதை எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. இங்கே என்ன பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலி காய்ஸ், நாங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம் ரேபிடோ புக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். என்ஜாய் பண்ணுங்கள்.